ஹாய் ஹலோ வெல்கம் பேக் செஃப் முருகன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் ரொம்ப ஹெல்த்தியானது, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இதை வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லை, அதாவது மந்த்லி 2 டைம்ஸ் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு 200 கிராம் வந்து நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா எள்ளு உருண்டை. ஸோ அது வீட்டில் ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துட்ருக்கோம். இது வெறும் பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம இதை கொட்டி ஸ்லோ ஃப்ளேம் வச்சு மெதுவாக இதை நல்லா ஃப்ரை பண்ணுவோம். நல்ல கலர் வரணுங்க. அந்த கலர் வந்தால் தான் அந்த மனம் வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இந்த ஈரப்பசம் இல்லாமல் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம நல்லா வறுக்கணும். அதை ஸ்லோ ஃப்ளேம் வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த கலர் கரெக்டாக வரும். ஒரே மாதிரி நம்ம சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அதோட நல்ல வந்து ஹை ப்ரோட்டீன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது இன்னொன்று கரெக்டாக ஒரே மாதிரி குக் ஆகும். கலரும் பார்த்திங்கனாலும் அந்த ஒரு கோல்டு கலர் வரும், ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன். அந்த வர்றதுக்கு முன்னாடி அப்படியே எடுத்து நம்ம வந்துட்டு அது கூட வந்துட்டு வெல்லம் போட்டு இடித்து சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். ஸோ இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ஈஸியாக தான் இருக்கும். வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு பொழுதுபோகல அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்தியானதை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்துக்கு ஒரு டைம் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் என்ன கண்டிஷன்ஸ்னால், குழந்தைங்க வந்துட்டு இந்த எள்ளு சாப்பிட்ற அன்றைக்கி வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அதை மட்டும் மறந்துடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போது எள்ளு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கோல்டன் கலர் வந்துருச்சு பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதை வந்துட்டு சின்ன ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இது மாறி சூடு ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உரலில் போட்டு இடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நம்ம கொட்டும்போது என்ன கலர் இருந்துச்சு, இப்போ அந்த ஒரு கோல்டு கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்தளவு வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்துட்டு நம்ம சின்ன உரல் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஆப்ஷனல் தான், இந்த உரல் இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி கையில் இடித்து பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இதை வந்து ஃபுல்லாக வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். அந்த இடிக்கிற உலக்கில் வந்து நான் போட்டு மாற்றிட்டேன். ஸோ இதை மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த அளவு சின்னதாக வந்துட்டு நான் ஒரு வெள்ளைக்கட்டி சேர்த்துருக்கேன். வெல்லம் இல்லை, அச்சு வெல்லம் வந்துட்டு நான் ஒரு 3/4 வாசி நம்ம வந்து அந்த ஒரு பீஸை வந்து நம்ம இதில் போட்டிருக்கோம். அதுவே ரொம்ப தித்திப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையானங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ வெள்ளத்தையும் போட்டாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம மேலே வந்துட்டு ஒரு கையை வச்சு கவர் பண்ணி லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இடிங்க, இல்லைனா வெளியில் தெரிக்கும் எள்ளு. நீங்கள் மிக்சியில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, மிக்சியில் முடிக்கும்போது நீங்கள் வெள்ளத்தை வந்து சின்னதாக பொடி பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக இடிச்சிக்கிடுங்க. இதை வந்துட்டு ஃபுல்லாக இடிங்க, நல்லா இடிக்கணும். ஏன்னா வந்துட்டு பிடிச்சி அதை நமக்கு வந்து அந்த பிடிக்கிறதுக்கு வந்து க்ரிப்பு கிடைக்கணும்னா நீங்கள் அந்தளவுக்கு இடிச்சிங்கன்னா தான் அதில் வந்து நமக்கு க்ரிப்பு கிடைக்கும். இல்லைன்னா வந்துட்டு இதெல்லாம் ஒன்றும் சேராது பிடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக இடிச்சுக்கோங்க. பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு இருக்கும் இப்போ நல்லா இடிக்க வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு எள்ளு இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக தோண்டி விட்டுடிங்க. ஸோ இந்த பதம் வர வரையும் நீங்கள் கம்பல்சரி இடிச்சிருங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு மாற்றணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம இடிச்சிருக்கோன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த இது வந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நிறைய வித்தியாசம் இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கும். இது வந்து ஊரில் வந்து நம்ம இது உரலில் போட்டு இடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா மேட்ச் ஆகும். இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உலக்கு இதுகளை வச்சு வீட்டில் கிச்சனில் யூஸ் பண்ணுறதை வச்சு இடிக்கிறதுனால நமக்கு வந்து இவ்வளோ டைம் எடுக்குது. ஆனால் இந்த மாதிரி இடித்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹெல்த்தியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் இப்படியே பண்ணுங்கள். அது என்னோடய சஜஷன். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு இதை ஒரு பாத்திரத்தில் சின்ன ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து உருண்டை பிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, இதில் வந்துட்டு நெய் பிடிக்கும் அப்படின்னா 2 ஸ்பூன் வந்துட்டு இதில் வந்துட்டு அப்படியே நெய்யை வந்துட்டு அப்படியே மேலே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு பிணைஞ்சிட்டு நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ அழகாக நம்ம எதிர்பார்க்குற வந்துட்டு எள்ளு உருண்டை வந்து நம்மளால் பிடிச்சி வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போயே பார்த்திங்கன்னா 1-2 கட்டியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இடித்ததில் இறுகிடுச்சு பாருங்கள். அதை எல்லாமே லைட்டாக எள்ளை போட்டு இது என்ன இது நெய் வந்து லைட்டாக 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை அப்படியே பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து உருண்டை வந்து பிடிச்சி வச்சதுக்கப்புறம் வந்துட்டு உதிராமல் அப்படியே இருக்கும். நம்ம சாப்பிடும்போது கடித்தா மட்டும்தான் உடையிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து வரும். இந்த பாருங்கள், இப்போ பார்த்திங்களா நெய் போட்டாச்சு. ஸோ நெய் போட்டோன்னா அந்த நெய்யோட ஈரப்பசைக்கு நம்ம அப்படியே ஒரு பிணைஞ்சு விட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீசஸாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்களா நெய் போட்டோன்னா அது பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த பிடிச்சி விடுறது வந்து அப்படியே கட்டியாக நிற்கிது பாருங்கள். ஸோ இந்த பதம் வர்றதுக்காக தான் நம்ம வந்து 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து பிடிச்சி இன்னொரு பிளேட்டுக்கு இதை அப்படியே மாற்றிக்கலாம். நான் நல்லா பிடிச்சி காட்டுறேன். ரொம்ப அமைக்கி பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு பிடிச்சிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம தான் சாப்பிட போகிறோம். அதனால் வந்துட்டு பெருசாலாம் நம்ம டைட்டாக பிடிக்கணும்லாம் கிடையாது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு பிளேட்டில் வச்சு கொடுங்க, அழகாக வச்சு சாப்பிட்டுக்கோங்க அவங்க.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த சைஸில் பிடிச்சிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி பிடிச்சதில் வந்துட்டு 200 கிராம் எள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 13 பீஸ் வந்துச்சு. ஸோ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணுங்கிறத கவுண்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. என்னங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு இந்த ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எள்ளுருண்டை நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு எள்ளுருண்டை சூப்பர்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு நித்தம் ஒரு வீடியோ வந்துட்டு நம்மளோட சேனலில் வந்துகிட்ருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை டேக் கேர்.